1000 ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் சேர்ந்து இண்டிகோ டவுன் டவுன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்மள மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாருமே ஃபிளைட்ல டிராவல் பண்றது காரணமா இருந்ததே இதே இண்டிகோ தான். வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ சீரிஸ் பார்ட் 3. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ராகுல் பாட்டியா, ராகேஷ் கங்குவால் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச கம்பெனி பேர் தான் இண்டிகோ. ஸோ ராகுல் பாட்டியா அவரோட அப்பா கம்பெனியான இன்டர்குரூப் என்டர்பிரைசஸ் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணி நடத்த ஆரம்பிக்கிறார். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்தியன் ஏவியேஷனுக்கு, அதாவது ஏரோப்ளைன் சம்பந்தமான சர்வீஸ் எல்லாமே இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்படி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இந்தியன் ஏர்லைன்ஸ் மார்க்கெட்ல ஒரு பெரிய கேப் இருக்கு. அதாவது பெரிய பணக்காரங்க மட்டும் தான் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க, சாமானியன் யாருமே டிராவல் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதை வந்து தெரிஞ்சுக்கிறார். சூரரை போற்று படத்துல நீங்க பாத்திருப்பீங்க, இந்தியால ஒரு ஏர்லைன் பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டங்க. அப்படி ₹1 ஃபிளைட் சர்வீஸ் கொடுக்கன்னு ஆரம்பிச்ச ஏரடகான் கம்பெனியை இன்னைக்கு இழுத்து மூடிட்டாங்க. அந்த டைம்ல கிங்ஃபிஷர், ஜெட் ஏர்வேஸ் இந்த மாதிரி பெரிய முதலைங்களே மண்ணை கவிட்டு இருந்த நேரத்துல ராகுலும் ராகேஷும் சேர்ந்துட்டு பெரிய மாஸ்டர் பிளானே போடுறாங்க. எல்லாரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஃபிளைட் 10 ஃபிளைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவாங்க. ஆனா இவங்க ஹிஸ்டரியிலே முதல் முறையா 100 ஃபிளைட்டுக்கு ஒரே அட்டெம்ப்ட்ல ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க ஏர்பஸ் ரிட்டர்ன் கேட்கறது என்னன்னா, நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்ல, சோ எனக்கு பெரிய டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்கறாங்க. எவ்வளவு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்ல இல்லாத மாதிரி 50% டிஸ்கவுண்ட் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்ல சர்வே பண்ணதுக்கு அவங்க என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டெக்னிக், அதாவது ஃபிளைட்னால ரொம்ப லக்ஸரி, ஃப்ரீ மீல், பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இருந்தது எல்லாத்தையுமே உடைச்சு எதுவுமே இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ஒரு சாதாரண மக்கள் டிராவல் பண்றதுக்கு ஒரு சீட்டு, நல்ல லெக் ரூம், இது ரெண்டும் மட்டும் ப்ரொவைட் பண்ணாங்க. ரெண்டாவது, மக்கள்கிட்ட பெரிய ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். அதுக்காக சொன்ன டைம்ல ஃபிளைட் எடுத்தாங்க, சொன்ன டைம்ல இறக்கி விட்டாங்க. மூணாவது டெக்னிக், பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸ். அதாவது பாத்தீங்கன்னா நார்மலா சென்னையில இருந்து மும்பைக்கு ஒரு ஃபிளைட் போகுதுன்னா அங்க வந்து 2 to 3 hours அங்க வெயிட் பண்ணிட்டு தான் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகும். ஆனா இவங்க அந்த டைம் அப்படியே அடிச்சு குறைச்சு வெறும் ½ an hourல அடுத்த இடத்துக்கு இது டிராவல் பண்ணணும். சோ வந்து ஃபிளைட் டிராவல் பண்ணிட்டே இருக்கும், இவங்களுக்கும் பைசா வந்துகிட்டே இருக்கும். நாலாவது டெக்னிக், அதாவது ரிமோட் ஏரியாக்கு எல்லாத்துக்குமே ஃபிளைட் சர்வீஸ் கொடுத்தாங்க. தூத்துக்குடி, சேலம் இந்த மாதிரி ரிமோட் ஏரியாக்கு எல்லாத்துக்குமே ஃபிளைட் சர்வீஸ் கொடுத்தனால நிறைய மக்கள் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால நிறைய ரெவென்யூ ஜெனரேட் பண்ணாங்க. அஞ்சாவது பாயிண்ட், அவங்கள்ட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாமே மல்டி டாஸ்கிங் பண்ணணும். அதாவது செக்கிங் கவுண்டர்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் அந்த ஒர்க் முடிஞ்சான அடுத்த டாஸ்க் அவங்களே பண்ணணும். அப்போ நிறைய ஸ்டாஃப் இருக்கிற இடத்துல கம்மி ஸ்டாஃபை வச்சு ஆப்ரேட் பண்ணாங்க. சோ ஸ்டாஃப் கொடுக்குற சேலரில இருந்தும் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணாங்க. 2025ல இண்டிகோ பண்ண பெரிய தப்புனால தான் இப்ப இவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, பைலட்ஸோட ரெஸ்ட் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சோ நீங்க நிறைய பைலட்ஸ் வந்து வேலைக்கு எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா இண்டிகோ வந்து புதுசா எந்த ஒரு பைலட்டுமே வேலைக்கு எடுக்கல. எடுக்காத காரணத்தினால ஃபிளைட் ஓட்டுறதுக்கு பைலட்ஸ் இல்லாதனால ஒரு நாளைக்கு 1000க்கு மேல வந்து ஃபிளைட் கேன்சல் ஆச்சு. இண்டிகோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முடிச்சாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டிராவல் எப்படி இருந்துச்சு? எந்த ஏர்லைன்ஸ்ல டிராவல் பண்ணீங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இனிமே தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல டிராவல் பண்ண போறீங்கன்னா உங்களோட ட்ரீம் சீக்கிரமா நடக்கட்டும். என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.